வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பணத்திற்காக இதை செய்யவில்லை. இசாரா செவ்வந்தியின் மேலும் ஒரு வாக்குமூலம். புதையல் தோண்டிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 அதிரடி காட்டிய போலீசார். தங்காலையில் நாய்களுக்கும் ஐஸ் போதைப்பொருள். நடுவீதியில் சுழன்று திரிந்த பரிதாப காணொளிகள். கடலில் மிதந்து வந்த பொருளால் நேர்ந்த கதி. இலங்கை பிரதமருடன் இதை பேசுங்கள். நரேந்திர மோடிக்கு மு.க. ஸ்டாலின் அவசர கடிதம். இசாரா செவ்வந்தியுடன் தங்க என உரையாடியுள்ள போலீசார். நாளைக்கு இசாரா சோப் மற்றும் அழகு சாதன விளம்பரத்தில் கூட நடிக்கலாம். எழுந்துள்ள கடும் விமர்சனம். அவசர பேரிடர் நிலை அறிவிப்பு. மக்களுக்கு எச்சரிக்கை. வெளியான தகவல். ஊடக வெளிச்சத்தில் புன்னகை. கொழும்பு குற்றவியல் பிரிவில் கண்ணீர். கேமராக்களை பார்த்தும் புன்னகை செய்வார்கள். டிஐஜி அதிகாரி கூறியதென்ன? புற்றுநோய் சிறுவர்களின் புகைப்படங்களை வைத்து பெரும் மோசடி. 3 அதிரடி கைது. கனேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி சில வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார். தான் நேபாளத்திற்கு தப்பிச் சென்ற பின்னர் கம்பஹா பபா, ஜே.கே. பாய், ஜம்போகஸ்முல்ல பபி ஆகியோரை சந்தித்ததாகவும் அதன் பின்னர் ஜெஃப்னா சுரேஷ் தக்சியை அங்கு அழைத்து வந்ததாகவும் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். மேலும் இந்த காலப்பகுதிக்குள் கெகல் பத்ர பத்மே உள்ளிட்ட 5 சந்தேக நபர்கள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டதை அறிந்து அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருக்க தீர்மானித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை முல்ல சஞ்சீவ கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கியை துப்பாக்கிதாரிக்கு வழங்கியமை கெகல் பத்திர பத்மே உடனான நட்புக்காக மாத்திரமே தவிர அதற்காக தான் பணம் எதையும் வாங்கவில்லை எனவும் மேலும் இதற்கு முன்னர் கம்பஹா நீதிமன்றத்தில் வைத்து கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்ய திட்டமிட்டு அத்திட்டம் தோல்வியடைந்ததாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட 6 பேரில் இசாரா செவ்வந்தி, ஜே.கே. பாய், ஜெஃப்னா சுரேஷ், தக்சி ஆகியோர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டு இருப்பதாகவும் கம்பஹா பபா பேலியகொட மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடமும் ஜம்புகஸ் முல்ல பபி மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது. இதற்கிடையில் இசாரா செவ்வந்தி முக அடையாள கட்டமைப்பினூடாக பரிசோதிக்கப்பட்டதுடன் அவரது முக அடையாளம் 100% உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இசாரா செவ்வந்தி உட்பட நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட 6 பேரிடமும் மேலும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இசாரா செவ்வந்திக்கு ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை பேராதனை பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் பீடத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் மயூர சமரகோன் கடுமையாக விமர்சித்துள்ளார். சமூக ஊடகம் ஒன்றில் பதிவொன்றை இட்டு இது தொடர்பில் பல விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அவர் தனது பதிவில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியின் வருகையை அறிவிக்க முக்கிய இலத்திரனியல் ஊடகங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சரியான நேரத்தில் வந்துவிட்டன. இளைஞர்கள் யுவதிகளின் மனதில் விதைக்கப்படும் தகவல் ஒவ்வொரு மணி நேரமும் அறிவிப்பு செய்யப்பட்டது. இசாராவின் வருகைக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் என பல செய்திகள் வெளியிடப்பட்டன. அவர் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர். இதனால் பாதாள உலகில் ஈடுபட்டு பிரபலமடைந்து இறந்தாலும் பரவாயில்லை என்ற உணர்வு இளைஞர் யுவதிகளின் மனதில் விதைக்கப்படுகிறது. போலீஸ் அதிகாரிகள் அவரிடம் கதைத்த காணொளிகளில் மரியாதையாக தங்க என உரையாடியுள்ளனர். ஆனால் ஸ்பாவில் வேலை செய்த ஒரு பெண் கைது செய்யப்பட்டால் உரையாடும் பாணி கீழ்த்தரமானதாக இருக்கும். நாசாவில் வேலை செய்யும் இலங்கையர் வந்தபோது அவரின் வீட்டு நாய்க்கு கூட தெரியாது. 96ஆம் ஆண்டு கிரிக்கெட் உலக கிண்ணத்தை கொண்டு வந்த அர்ஜுனவுக்கு கூட இவ்வளவு வரவேற்பு கிடைக்கவில்லை. நாளைக்கு இசாரா ஒரு சோப்பு அல்லது அழகு சாதன கிரீம் விளம்பரத்தில் கூட நடிக்க வாய்ப்புள்ளதென கடுமையாக விமர்சித்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் நாட்டிற்கு இவர்களை அழைத்து வந்தபோது ஊடகங்களிடம் இவர்கள் தங்களை காட்டிக்கொண்ட விதம் குறித்து விவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. அதன்படி பாதாள உலக உறுப்பினர்களை அல்லது குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வரும் போது ஊடகங்கள் குவிந்திருப்பதை அவர்களும் அறிவார்கள். கேமராக்களை பார்த்ததும் புன்னகையை உதிர்ப்பார்கள். ஆனால் கொழும்பு குற்றவியல் பிரிவுக்குள் நுழைந்ததும் கதறி அழுது பீதியில் உறைந்து போவார்கள் என டிஐஜி நிசாந்த சொய்சா தெரிவித்துள்ளார். சட்டம் அல்லது நீதிமன்றங்கள் தலையிடும் போது அவர்கள் சாதாரணமான ஒருவராக மாறிவிடுகிறார்கள். அவர்களின் வீர சாகசங்கள் அனைத்தும் அத்துடன் முடிவடைந்து விடுகின்றன. சட்ட வளாகத்திற்குள் எந்த வீரர்களும் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை என டிஐஜி நிசாந்த சொய்சா மேலும் தெரிவித்துள்ளார்.
தங்காலை கடற்றொழில் துறைமுகத்தில் ஐஸ் போதைப் பொருளை உட்கொண்ட நாய்கள் வழமைக்கு மாறான நிலையில் செயற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருள் அடங்கிய 51 பொதிகள் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் நீரை பருகிய 3 நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றும் காட்சியை கண்டு பரிசோதனை செய்ததில் குறித்த நாய்கள் ஐஸ் போதைப் பொருள் கலந்த நீரை பருகியதால் இவ்வாறு செயற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. தங்காலை கடற்றொழில் துறைமுகத்தில் வழமையாக சுற்றித் திரியும் நாய்கள் நேற்று முன்தினம் அப்பகுதியில் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய 51 பொதிகளை இலங்கை கடற்படையினர் கடந்த 14ஆம் திகதி கைப்பற்றி தங்காலை கடற்றொழில் துறைமுகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் கைதான ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 நபர்களையும் கைது செய்த போலீசார் அம்பாறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் ஊழல் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் இங்கினியாகல போலீஸ் பிரிவில் உள்ள கொக்னஹார கிராமத்தில் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த அம்பாறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சோதனை ஒன்று நடத்தப்பட்டது. இதன்போது புதையல் தோண்டிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்த போலீசார் புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களையும் பறிமுதல் செய்திருந்தனர். மேலும் அங்கு புதையல் தோண்டும் பணி பல நாட்களாக நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் சட்ட நடவடிக்கைகளுக்காக இங்கினியாகல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை பிரதமரிடம் கச்சத்தீவை மீட்பது குறித்து கலந்துரையாடப்பட வேண்டுமென வலியுறுத்தி அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக கடற்றொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகரகம அபேக்ஷா புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவர்களின் புகைப்படங்களை மோசடியாக பெற்று முகப்புத்தகத்தில் வெளியிட்டு லட்சக்கணக்கான ரூபாய்களை மோசடி செய்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல் சம்பந்தப்பட்ட சிறுவர்களின் பெற்றோர் பல்வேறு மத மையங்களுக்கு சென்ற புகைப்படங்களையும் மோசடியாக பெற்று எங்கள் குழந்தைகள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்து எங்களுக்கு உதவுங்கள், என் மகனின் வயதுடைய மற்ற குழந்தைகள் பாடசாலை சென்று விளையாடுகிறார்கள், ஆனால் எனது மகன் படுக்கையில் படுத்து அவதிப்படுகிறான் போன்ற பல்வேறு சொற்றொடர்களை பயன்படுத்தி பொதுமக்களின் உணர்வுகளை தூண்டும் வகையில் இந்த மோசடியை சில காலமாக செய்து வந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்று முதல் நாளை 18ஆம் திகதி வரை அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கான வானிலை முன்னறிவிப்புகளை அடுத்து கொழும்பு மாநகர சபை நேற்று முதல் 18ஆம் திகதி வரை அவசர கால அனர்த்த பதில் நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. மாநகர சபை தனது அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் அவசர கால பதில் பிரிவுகள் பாதகமான வானிலையால் பாதிக்கப்படும் குடியிருப்பாளர்களுக்கு உதவுவதற்கு முழுமையாக தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. இதற்காக அவசர கால மீட்பு படையினர் தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.